தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பரபரப்பா நடைபெற்று வருது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது. இதற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. இதற்கிடையில திமுக, அதிமுக கூட்டணிகள் மாநிலம் முழுவதும் மக்கள் நடுவே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதன்முறையா 234 சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து போட்டியிடவிருக்காரு. கடந்த மார்ச் 30ஆம் தேதி கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கி சூறாவளியா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. அதனால அந்த நேரத்தில் விதிமுறைகள் மீறியதாக கூறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால வில்லிவாக்கம் தொகுதியில் நடைபெற வந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுச்சு. பின்னர் சென்னையில் 4 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரப்பட்டும் காவல்துறை 2 தொகுதிகளில் மட்டுமே 1 மணி நேர அனுமதி வழங்கியது. இதனால சென்னையில் திட்டமிட்ட பிரச்சாரம் விஜய் தலைமையில் ரத்து செய்யப்பட்டுச்சு. இந்நிலையில் விஜய் தனது அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தென் மாவட்டங்களில் தீவிரமாக மேற்கொள்ள தயாராகியிருக்காரு. அதற்காக ஏப்ரல் 8ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய அளவில் பிரச்சாரம் நடக்க உள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. தற்போது ஒரு சுவாரஸ்யமான தகவலும் வெளியாகியிருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் முதன்முறையா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளிக்கவிருக்காரு. இந்த நேர்காணல் மக்கள் நாயகன் அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற போவதா சொல்லப்படுது. இந்த நேர்காணல் தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14 அன்று மாலை 4 மணி முதல் 8 மணி வரை ஒளிபரப்பாகும். விஜய் தனது அரசியல் கருத்துக்களை நேரடியாக ஆழமா மக்களிடம் வெளிப்படுத்தும் வாய்ப்பு இது முதல் முறையாக கிடைக்குது. இவரது ரசிகர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு இது மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும். மேலும் அவரது அரசியல் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு.